அண்மை செய்தி, இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் தொடங்கியுள்ளது. சென்செக்ஸ் 375 புள்ளிகள் சரிவடைந்துள்ளது. நம்முடன் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் விக்னேஷ் முத்து. அதாவது தொடர்ந்து 2 வாரமாக பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியில் முடிவடைந்து வருகிறது. இன்றைய பங்குச்சந்தைகளின் நிலவரம் என்ன? ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் அந்த அறிக்கையை அடுத்து இன்றைய தினம் இந்திய பங்குச்சந்தைகள் அனைத்துமே சரிவுடன் தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது அதானி குழுமத்தின் அனைத்து பங்குகளும் சரிவுடன் தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த பங்குகளில் முதலீடு செய்தவர்கள் பெரும் ஏமாற்றத்தோடு திரும்பி இருக்கிறார்கள். ஏற்கனவே இன்று மட்டுமல்ல, இந்த விவகாரத்தை ஏற்கனவே கடந்த ஆண்டுதான் ஹிண்டன் நிறுவனம் நேரடியாக ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்தது. அதானி குழுமம் பங்குச்சந்தைகளில் தொடர்ச்சியாக முறைகேடுகளில் அடுத்தடுத்து ஈடுபடுவதாக தெரிவித்தது. நேற்று முன்தினம் மிக ஒரு முக்கிய குற்றச்சாட்டாக முன்வைத்தது. இந்த செஃபியோட தலைவர் அதானியின் அந்த வெளிநாட்டு பங்குகள் நிறைய இருக்கு, அதுல முறைகேடு நிறுவனங்கள்ல செஃபி தலைவரும் அவருடைய கணவரும் முதலீடு செய்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதற்கான விரிவான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தாங்க. இந்த விவகாரம் இந்திய அரசியலேயே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் இதற்கு தங்களுடைய பதிலறிக்கையை தெரிவித்தாங்க. இந்தியா கூட்டணியை பொறுத்தளவு முழுமையாக இந்த விவகாரத்தை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்கணும் என்ற ஒரு விருப்பத்தை தெரிவித்து இதை மத்திய அரசுக்கு ஒரு கேள்வியாகவும் எழுப்பியிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்று காலை இந்த பங்குச்சந்தை தொடங்கும் பொழுது நிப்டி 375 அந்த புள்ளிகள் சரிவோடு தொடங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய அளவில் ஒரு சரிவு இல்லாட்டியும் கூட எதிர்பார்த்த அளவு இல்லை. ஆனாலும் சரிவோடு தான் இன்றைய தினம் வர்த்தகம் தொடங்கி இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து இது பங்குச்சந்தைகளை ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் பங்குச்சந்தை சந்தையோட நிபுணர்கள் ஒரு தகவலாக நம்மிடம் நேரடியாக கேட்கும் பொழுது குறிப்பிட்றாங்க. அதானியை பொறுத்தளவு பெரும்பாலான அவருடைய அந்த நிறுவனங்களோட பங்குகள் 0.3% சரிவு அடைந்திருக்கிறது. ஒரு சில பங்குகள் கிட்டத்தட்ட 5% அளவுக்கான அந்த சரிவை எட்டி இருக்கிறது. இந்த விவகாரம் தேசிய அரசியலில் பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதா சொல்லப்படுது. அடுத்ததாக வணிகப்பிரிவு செய்தியாளர் கௌசல்யா அவர்கள் நம்மோடு இணைகிறாங்க. கௌசல்யா, இன்றைய பங்கு சந்தை ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான், ஆனால் சரிவு ஒரு பெரிய லெவல்ல இல்லை. இது என்ன காட்டுது? வரக்கூடிய நாட்கள்ல பங்குச்சந்தை எப்படி இருக்கும்? வணக்கம் விக்னேஷ். இது என்ன அப்படின்னா, இன்னைக்கு பங்கு சந்தைகள்ல அதானி குழுமத்தோட பங்குகள்ல பாத்தீங்கன்னா 5% அப்படின்றது எல்லா நிறுவனமும் இல்ல. அதானி என்டர்பிரைசஸ் பாத்தீங்கன்னா 2.75% இருக்கு. அதானி பவர், அதானி போர்ட்ஸ் இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட 5% வரைக்கும் சரிவு இருக்கு. இது நார்மலாவே பங்கு சந்தைகள்ல பெரிய இம்பாக்ட் இருக்கு அப்படின்றத சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, பங்கு சந்தைகள்ல சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 375 புள்ளிகளும், நிப்டி ஒரு 50 புள்ளிகள் வரைக்கும் தான் சரிவுல வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. இதுதான் இதுல மார்க்கெட்டோட இம்பாக்ட் அப்படின்றது. எப்படி அப்படின்னா, இனி வர நாள்ல இவங்க அதாவது ஹிண்டன்பர்க் தான் முக்கியமா. ஹிண்டன்பர்க்கோட அறிக்கை அவங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2023 இருந்து பார்க்கணும். நம்ம 2023 அவங்க ஹிண்டன்பர்க் அதானி குழுமம் பங்குகளை அதிகமாக்கி மோசடி செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா பங்கு சந்தைகள்ல கடும் சரிவை சந்திச்சது அதானி குழுமம். அவர் பில்லியனர் பட்டியலில் பாத்தீங்கன்னா ஃபோர்ப்ஸோட பில்லியனர் பட்டியல் 30வது இடம் 32வது இடத்து வரைக்கும் போயிட்டாரு கௌதம் அதானி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமயங்கள்லயும் அவங்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் அந்த கம்பெனில முதலீடு பண்றாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வர வர அந்த நிறுவனங்களோட பங்குகள் எல்லாமே திருப்பி மீண்டு வர ஆரம்பிச்சது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பில்லியனர் லிஸ்ட்ல அவர் 10வது 11வது இடத்துக்கும் வந்துட்டாரு அதானி. சோ இந்த சமயத்துல அவங்க செபி இதை தொடர்ந்து, ஆனா இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செபி தொடர்ச்சியா இந்த விவகாரத்தை விசாரிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நாடாளுமன்றத்துல எல்லாம் இதுக்கான கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அதானி குழுமத்தோட இஷ்யூஸ், ஹிண்டன்பர்க் இஷ்யூஸ் ரைஸ் ஆயிட்டு இருந்த நிலையில செபி வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. சமீபத்துல லாஸ்ட் மந்த்ஸ்ல என்ன சொன்னாங்க செபி அப்படின்னு சொன்னா, இது மாதிரி எந்த ஒரு முறைகேடுகளும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்டு இருந்தாங்க.
அந்த தகவலை தொடர்ந்து தான் இப்ப அதானி அப்பயே ஹிண்டன்பர்க் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இல்ல இது வந்து நீங்க கரெக்டா சொல்லல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா நேற்றுக்கு இந்த தகவலை சொல்லியிருக்காங்க செபியோட சேர்மன். அவங்களுக்கு வந்து அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலமா இருக்கிறதுல அவங்களுக்கும் பங்குகள் இருக்கலாம், பங்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் அதானி குழுமத்துல அப்படின்ற மாதிரியான அந்த தகவல் தான் இன்னைக்கு வந்து பங்கு சந்தையில எதிரொலிக்கும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அந்த பெரிய தாக்கங்கள் எதுவும் இல்ல. சாதாரணமா அதானி நிறுவன பங்குகள் வந்து சரிஞ்சிருக்கு, 5% வரைக்கும் தான் சரிஞ்சிருக்கு. இது வரும் நாட்கள்ல எப்படி அப்படின்னா இதோட போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு அடுத்தடுத்து என்ன விசாரணைகள் வரும் அப்படின்றத வச்சுதான் பங்கு சந்தைகள்ல அதானி குழுமத்தோட பங்குகளோட நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். விக்னேஷ், நன்றி கௌசல்யா. அதானியோட அந்த பங்குகள் இன்றைய தினம் பெரும்பாலான பங்குகள் வந்து சரிவோடு தொடங்கி இருக்கிறது. பெரிய அளவில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த இல்லையட்டா கூட வரக்கூடிய நாட்களில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பங்குச்சந்தை நிபுணர்கள் நேரடியாக கணிக்கிறார்கள். அருணா, இதுதான் இன்றைய நிலவரமாக இருக்கிறது. அருணா, வாரத்தின் முதல் நாளே பங்குச்சந்தை சரிவுடன் தொடங்கி இருக்கிறது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி விக்னேஷ்.